ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மைனர் பாஸ்போர்ட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண பார்ப்போம். ஸோ வந்து நம்ம பெரியவங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். 12 வயசுக்கு கீழே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண பார்ப்போம். ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் வந்துடுங்க. கூகுள் வந்துட்டு பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். பாஸ்போர்ட் சேவான்னு இருக்கு பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் டு அப்ளை அட் கேட்டுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்கள், இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுடைய ஸ்டேட்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை கொடுத்துக்கலாம். சென்னை கொடுத்துட்டு கிவன் நேம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிங்க. சர் நேம் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் விட்டுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இனிஷியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஐடி வந்து நீங்கள் உங்களை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. லாகின் ஐடி வந்து உங்களுடைய இமெயில் ஐடியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டு லாகின் ஐடி வந்து நம்ம தனியாக வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் வேறையா. ஸோ லாகின் ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் வச்சு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு, உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் ஓனாக வந்து லாகின் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து நீங்களே வந்து ஓனாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இருக்குது பாருங்கள், அதையும் வந்து நீங்கள் சேமாக வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஹிண்ட் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள், அதில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து ஃபேவரட் கலர் கொடுத்துருக்கேன். ஃபேவரட் கலர் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஸோ கீழே அந்த கேப்சர் இருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து வந்திருக்கும். அந்த லிங்க் வந்து நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய யூசர் ஐடிக்கு பாருங்கள், நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் டு லாகின் இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து திரும்ப வந்து லாகின் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சா இருக்குது பாருங்கள், அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் ஸ்டேட் கேட்க பாருங்கள், தமிழ்நாடு கொடுத்துங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு உங்களுடைய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த பேஜுக்கு போய்டுவீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை வந்து ரீஇஷ்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் ரினியூ வந்து அப்ளை பண்ணுறீங்களா, நார்மல் பாஸ்போர்ட் வேணுமா, இல்லை வந்து உங்களுக்கு தற்கால் பாஸ்போர்ட் வேணுமா, 36 பக்கத்துக்கு இருக்க பாஸ்போர்ட் வேணுமா, இல்லை வந்து 60 பேஜஸ் பாஸ்போர்ட் வேணுமா கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இருக்கு பாருங்கள், அதை நம்ம கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து நார்மல் இருக்கு பாருங்கள், அதை நம்ம கொடுத்துப்போம். அது கீழே வந்து 36 பேஜஸ் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துப்போம். கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே தான் வந்து நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸாக வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ கிவன் நேம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே வந்து உங்களுடைய சர் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. உங்களுடைய ஜெண்டர் மேல் ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பேர் எதாவது மாற்றிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், இல்லை வந்து உங்களுக்கு வேறு எதாவது பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. நான் வந்து ரெண்டுத்துக்கு நோ கொடுத்துக்கிறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க, இல்லை வந்து தப்பாக கொடுத்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ சரியான டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய வில்லேஜ் டவுன் சிட்டி கேட்குறாங்க பாருங்கள், இது வந்து உங்களுடைய ஊர் கொடுத்துங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்பாங்க, அதை என்டர் பண்ணிங்க. டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், உங்களுடைய மாவட்டம், அதை வந்து என்டர் பண்ணிங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்க பாருங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிங்கிள் கொடுத்துங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் தான் வரும். சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க பாருங்கள், பை பர்த் கொடுத்துங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பரோ, ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து பேன் கார்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. மைனர் பாஸ்போர்ட் இருக்க மாதிரி நம்ம மைனர் பேன் கார்டு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், ஸ்டூடெண்ட் கொடுத்துங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க பாருங்கள், 8th இருந்தாலும் நான் வந்து 8 to 9th இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு விசிபிள் மார்க் இருக்குது பாருங்கள், உங்களோட அங்காடியில் வந்து இருக்குது பாருங்கள், அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு என்டர் பண்ணிங்க. அது கீழே வந்து உங்களோட ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் கொடுத்துங்க.
நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க, மதர் நேம் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்கள் ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து சர் நேம் இருந்துச்சுன்னா அதையும் என்டர் பண்ணிங்க, மதர் நேம் கீழே சர் நேம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ அங்கே முதல்ல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபாதர் நேம் மதர் நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் நம்பர் இருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு இந்தியனா இல்லை என்னென்னு கேட்குறாங்க பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்தியன் கொடுத்துங்க, கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க, கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள், உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய டோர் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட்டு, உங்களுடைய வில்லேஜ் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அது உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாருங்கள், நீங்கள் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வரீங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ பின்கோடு வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு போகிறேன் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஸோ வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து அவைலபிளாக கேட்குறாங்க பாருங்கள், எஸ் கொடுத்துங்க. உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓன் அட்ரஸை கொடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்களோட அப்பா பேரை போட்டு நீங்கள் வந்து ஓன் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது வந்து அவசர கால உதவினா வந்து இந்த அட்ரஸ் தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ மேலே வந்து ஐடென்டி கார்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு உங்களுக்கு இது வந்து வராது. ஸோ நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கரண்ட் டிப்ளமேட்டிக் ஆஃபிஷியல் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. அதில் வந்து டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் இருக்குது பாருங்கள், அது கொடுத்துங்க. ஸோ அது என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் எதாவது வச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க, நம்ம இல்லைன்னு கொடுத்துருவோம். நோ கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க, ஆனால் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் வரலன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம நோ கொடுத்துட்டோம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ஸோ பார்த்திங்கன்னா வந்து 3 ஆப்ஷனுமே வந்து நோ தான் வரும். கொடுத்துட்டு வந்து நீங்கள் சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேரில் வந்து வழக்கு இருக்கா, கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கா சொல்லிட்டு நிறையா கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ தான் வரும். இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம நோ கொடுத்துக்குறோம். நோ கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ எல்லாமே வந்து ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 2 ப்ரூஃப் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் பர்த்தும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இருக்க பாருங்கள் ரெசிடென்ஷியல், அது வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எதாவது ஒன்று ப்ரூஃப் வந்து நீங்கள் வைக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து சூஸ் பண்ணிங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட பிளேஸ் இருக்க பாருங்கள், உங்களோட பிளேஸ் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ ஐ அக்ரி கொடுத்துங்க. கீழே அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஐ அக்ரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ப்ரிவியூ பார்த்துட்டு வந்து சப்மிட் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்துங்க. சப்மிட் ஃபார்ம் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், ஸ்டேட் பேங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், உங்களுடைய நேமு, உங்களுடைய சர் நேமு, உங்களுடைய டீட்டெயில் பார்த்துருக்கும். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சென்டருக்கு பாருங்கள், உங்களுக்கு எந்த பாஸ்போர்ட் சென்டர் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேட் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கோ இல்லை வந்து வசதியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே லொக்கேஷன் செலக்ட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கணும். லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. சென்டர் எதாவது நீங்கள் ஒரு சூஸ் பண்ணிங்க. கொடுத்துட்டு கேப்சா இருக்குது பாருங்கள், அது கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் முன்ன பார்த்த டேட்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது டேட் வந்து வேணும்னா நீங்கள் அது இதில் கிளிக் பண்ணினா உங்களுக்கு டேட்டு காட்டும். ஸோ அந்த டேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கொடுத்துங்க. பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துங்க. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து யூபிஐ மூலியமாக வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோட் மூலிமா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் வந்து நம்ம இப்போ பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேமெண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் வந்துடும். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்து வச்சிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் எந்த சென்டருக்கு போக போகிறீங்க, எந்த டேட்டுக்கு போக போகிறீங்க, எந்த டைமுக்கு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்ச் நம்பர், சீக்வன்ஸ் நம்பர் எல்லாமே இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைமு, அப்பாயின்மெண்ட் டேட் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக டைமுக்கு போயிடுங்க. போகும்போது உங்களுடைய நீங்கள் எந்தெந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரிஜினல் எடுத்து போயிடுங்க. அதே மாதிரி ஸோ ஜெராக்ஸ் போட்டு இன்செட் எடுத்து போயிடுங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.